மகா இரக்கமும் கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். சுவாமி தேவரீர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர், போதுமானவராக இருந்தீர், எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். போகும்போது வரும்போதும் நீர் நிழலாக இருந்து கர்த்தாவே நாங்கள் வெயிலுக்கு ஒதுங்குகிற நல்ல அடைக்கலமாக இருந்து மீண்டுமாய் நீர் பாதுகாத்து தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த சீதோஷ்ணமான கர்த்தாவே இந்த குளிர்ச்சியான காலங்களிலே உம்முடைய கிருபை எங்களிலிருந்து எல்லா வியாதிக்கும் விலக்கி காத்ததற்காக உன் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளை நாராதனுடைய பாதுகாப்பு வைக்கிறோம். அநேக ஜனங்கள் நம்மை தேடும்படியாக வந்திருக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ கவலைகள் கண்ணீர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் கண்ணீரையும் கர்த்தாவினை துடைக்க முடியாமல் தலை கெஞ்சுகிறோம். தேவைகளை நிறைவாய் நீ பூர்த்தி செய்யும். இந்த நாளிலே நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், ஏறெடுக்கிற துதி சோத்திரங்கள், கேட்க போகிற செய்திகள் நேர்த்தியாய் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்க கிருபை செய்யும். பேசுகிற இடனை தம்மை முடி மறைத்து பாதுகாத்துகளும் சுவாமி. நல்ல வார்த்தைகளால் எங்களை திருப்திப்படுத்தும். வரைத்தடப்பட்ட மக்களை துரிதமாய் கொண்டு வரும். நேரத்திற்கு வந்து உம்மை துதிக்க கர்த்தாவை உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு தரும்படியாக தலை கெஞ்சுகிறோம். எங்களோடு இரும் கர்த்தாவே. இந்த ஆராதனை முடிவு நம்முடைய கிருபை எங்களிடம் தாங்க வேண்டத்தில் வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காலை வேளையில் கூட ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. எத்தனை பேர் சொல்லக்கூடும், கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். ஆமென். ஒரு விசையாய் கூட இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடலாம். துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஆர்ப்பரித்து நாமாக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆர்ப்பரித்து நாமாக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்தை போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்தை போற்றிடுவோம். இம்மட்டும் வாழ்வில் உதவி செய்த எபினேசர் அவரே. இம்மட்டும் வாழ்வில் உதவி செய்த எபினேசர் அவரே. இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருக்கும் இம்மானுவேல் அவரே. இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருக்கும் இம்மானுவேல் அவரே. ஆர்ப்பரித்து நாமாக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆர்ப்பரித்து நாமாக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்தை போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து போற்றிடுவோம். துன்பம் துயரம் தொல்லையிடர்கள் எம்மை சூழ்ந்த போது, துன்பம் துயரம் தொல்லையிடர்கள் எம்மை சூழ்ந்த போது, ஓங்கிய புயத்தால் பாதுகாத்த வல்ல தேவன் அவரே. ஓங்கிய புயத்தால் பாதுகாத்த வல்ல தேவன் அவரே. ஆர்ப்பரித்து நாமாக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆர்ப்பரித்து நாமாக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை
நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனி சந்நிதியில் ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனி சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னையே மறந்தீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னையே மறந்தீர். எதிரிகளால் ஏங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஏங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின ஈடில்லா கிருபைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் சங்கீதம் 84:6 மையமாக கொண்டு நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 84:6 வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து
அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கு, இது அழுகையின் பள்ளத்தாக்கு பகுதி 1 கீழாக 5 தலைப்புகளை நாம் தியானித்தோம். பள்ளத்தாக்கின் அனுபவங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு பக்கா, மனிதன் கர்த்தரோடு பேசும் இடம். கேபார் பள்ளத்தாக்கு கர்த்தர் மனிதனோடு பேசும் இடம். கர்த்தர் தம்முடைய மகிமையை மனிதனுக்கு காண்பிக்கும் இடம். ஆமன்கோகின் பள்ளத்தாக்கு பரிசுத்தமாக்கப்படுகிற இடம். யோசேப்பாத்தின் பள்ளத்தாக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்கும் இடம். ஒலிவமலையின் பள்ளத்தாக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும் இடம். 6வது பள்ளத்தாக்கின் அனுபவங்களில் 2வது பகுதியாக நாம் தியானித்தது சாவே பள்ளத்தாக்கு, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் இடம். ஆதியாகமம் 14:17 மையமாக கொண்டு நாம் தியானித்தோம். இன்றைக்கு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் பகுதி 3 நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் 7வது பள்ளத்தாக்கு எஸ்கோல் பள்ளத்தாக்கு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்கோல் பள்ளத்தாக்கு கனிகள் நிறைந்த இடம். எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்று சொன்னால் கனிகள் நிறைந்த இடம். அதற்கு ஆதாரமான வசனத்தை என்னாகமம் 13:23வது வசனம், 24வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 23-24. எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலைகளின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்றால் திராட்சை கொத்து என்று அர்த்தம். எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்று சொன்னால் கனிகள் நிறைந்த இடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு, அடுத்த ஸ்லைடுமா, திராட்சை கொத்து. எஸ்கோல் பள்ளத்தாக்கு ஆற்று பள்ளத்தாக்கு, சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது எருசலேமுக்கும் எபிரோனுக்கும் நடுவில் இருந்து புறப்பட்டு வருகிற பள்ளத்தாக்கின் நீரூற்றானது கீழே பூமியிலே மலைப்பகுதியின் தாழ்விடங்களே பாய்கிற பொழுது அதிலிருந்து ஓடுகிற சிற்றோடை கணவாய்தான் இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு எபிரோனுக்கும் எருசலேமுக்கும் இடையே பெரியது. அவைகளின் நடுவே வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு, யோர்தான் நதியிலே வெள்ளம் பிரவாகித்து வருகிற பொழுது வழிந்தோடுகிற நீர் இந்த வழியாய் வந்து தண்ணீர் போக 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 அது குறைந்து ஓரிடம் சேருகிற பொழுது அந்த இடத்துல ஒரு சிறிய நீர்த்தேக்கம், சிறிய கணவாய், சிறிய சமவெளியாய் காணப்பட்டதுதான் எஸ்கோல் பள்ளத்தாக்கு. அதனுடைய துவக்கம் வறண்ட நிலம், அதனுடைய முடிவு வளமான நிலம். அதனுடைய துவக்கம் வறண்ட நிலம், அதனுடைய முடிவு வளமான இடம். அது வளமாய் நீர்வளம் பொருந்தியதாய் காணப்பட்டபடியினாலே அங்கே திராட்சையும் மாதுளைகளும் அத்தியும் ஒலிவ பழங்களும் வாசித்த அந்த இடத்துல இல்லை. ஆனால் இன்னும் அநேக மொழிபெயர்ப்புகள் உண்டு.
அப்படிப்பட்ட வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது இந்த ஒலிவ மர கனிகளை குறித்தும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கிலே திராட்சைகள் மிகுதியாய் இருந்தது, மாதுளை மிகுதியாய் இருந்தது, அத்தி மிகுதியாய் இருந்தது, ஒலிவ பழங்கள் மிகுதியாய் இருந்தது. ஆகவே அது கனிகள் நிறைந்த இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு, எஸ்கோல் என்பது என்ன பெயர், எங்கிருந்தது வந்தது என்று சொல்லி பார்த்தால், போன செய்தியில் நாம் தியானிக்கிற பொழுது ஆபிரகாம் யுத்தம் செய்ய போனான். லோத்துவை கொள்ளையாடி கொண்டு போன பொழுது அவர்களை மீட்டெடுக்கும் பொருட்டு ஆபிரகாம் யுத்தம் செய்வதற்காக தன்னோடு கூட 318 பேரையும், அதோடு கூட மட்டுமல்லாமல் ஆபிரகாமை போல உயர்ந்த குலத்தில் வாழக்கூடிய ஒரு ராஜாவிற்கு சமானமான தலைவனாய் வாழக்கூடிய ஆனேர், மம்ரே, எஸ்கோல் என்னப்பட்டதான தலைவர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் யுத்தத்திற்கு போனார்கள். யுத்தத்திற்கு போய் அவர்கள் ஜெயித்து திரும்பி ஆபிரகாம் எபிரோனுக்கு திரும்பினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த எபிரோனுக்கு அருகாமையிலே இருந்தவர்கள் தான் மம்ரே, இந்த எபிரோனுக்கு அருகாமையில் இருந்தவர் தான் ஆனேர், இந்த எபிரோனுக்கு அருகாமையில் இருந்தவர் தான் எஸ்கோல். இவர்களுடைய நினைவாக காலப்போக்கிலே அவ்விடத்திற்கு எஸ்கோல் என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்டது. நாம் வாசிக்கிற வண்ணமாக இவர்கள் கனிகளை போய் தேடி எடுக்கிற பொழுது அந்த இடத்திற்கு அப்பொழுது பெயர் சூட்டப்படாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரித்து கொண்ட பொழுது இந்த இடத்துல திராட்சை குலைகளை கண்டெடுத்தோம் என்று சொல்லி அதன் நிமித்தம் எஸ்கோல் என்று சொல்லி பெயர் சூட்டினார்கள் என்று வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக எஸ்கோல் என்று சொன்னால் கனிகள் நிறைந்த இடம். இன்றைக்கு தேவனுடைய திருச்சபையானது, தேவனுடைய மக்களாகிய நாம் கனிகள் நிறைந்த வாழ்க்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் யார் போனார்கள்? ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை புறப்பட பண்ணி கர்த்தர் சொன்னார், கானானை சுதந்தரிக்கும்படிக்கு உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. கானானை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக அது எப்படிப்பட்டதோ, நல்ல நிலமோ கெட்ட நிலமோ, அது செழிப்பானதோ அது வளமுள்ளதோ இழப்பானதோ, அதன் ஜனங்கள் எப்படியோ என்று சொல்லி கண்டு கொள்ளும்படிக்கு ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். 12 கோத்திரங்கள் இருந்தது. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். 12 பேரை கர்த்தர் மோசேயின் மூலமாய் கானானிற்குள் அனுப்புகிறார்கள். புறப்பட்டு போனவர்கள் வேவுக்காரர்கள், தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சீனாய் வனாந்தரம் மட்டும் போய் பின்பு தெற்கு பக்கமாய் திரும்பி எபிரோன் மட்டும் வந்தார்கள். அங்கே சோவார் என்று சொல்லப்பட்ட செழிப்புள்ள தேசத்திற்கு அருகாமையிலே வந்த பொழுது இந்த சிறிய வடிகாலை கண்டார்கள், இந்த சிறிய கணவாயை கண்டார்கள், இந்த சிறிய சமவெளியை கண்டார்கள். இந்த இடம் நீர்வளம் பொருந்தியதாய், அதாவது நீர் பெருக்கெடுத்து ஓடாமல் பூமியை தோண்டினால் நீர் இருக்கும், அப்படிப்பட்ட நீர்வளம் பொருந்திய இடமாய் இருந்தபடியினால் அந்த இடத்துல திராட்சை குலைகளும் அத்திப்பழங்களும் மாதுளம் பழங்களும் ஒலிவப் பழங்களும் காணப்பட்டது. அப்போ இங்கே அந்த பக்கம் போனவர்கள் யார் என்று சொன்னால், யூதாவின் கோத்திரத்து தலைவனாய் அனுப்பப்பட்ட எப்புனோயின் மகன் காலேப்பும், எப்ராயிம் கோத்திரத்தின் தலைவனாய் அனுப்பப்பட்ட நூனின் குமாரனாகிய ஓசேயா என்று அழைக்கப்பட்ட யோசுவாவும் 2 பேர் அந்த பக்கமாய் போய் பின்பு மற்றவர்களை உதவிக்கு அழைத்து அங்கே இருந்த ராட்சிதர்களை கண்டார்கள், பொல்லாத மனுஷர்களை கண்டார்கள், செழிப்பான இடத்தை கண்டார்கள், இப்படி கனி நிறைந்த இடத்தையும் பார்த்தார்கள். மோசே கட்டளை கொடுத்து சொல்றார், நீங்க போயிட்டு அந்த ஊர்ல இருந்து வரும்போது சில பழங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. அப்படி அவர்கள் பழங்களை பறித்தார்கள். இந்த படத்தில் பார்க்கிறது படி அங்கே இருக்கக்கூடிய
ஒரு திராட்சை குலையானது, ஒரே ஒரு திராட்சை குலையானது வேத அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிடக்கூடியது என்னன்னு சொன்னால், ஒரே ஒரு திராட்சை குலை 5 கிலோ எடை நிறைந்ததாக இருந்ததாம். அவ்வளவு செழிப்புள்ள ஒரு இடத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வாக்களித்தார். அந்த குலை 5 கிலோ எடை கொண்டது. அத்திப்பழங்களை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள், வேத அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, ஒரே குலையில் 100 பழங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வண்ணமாய் அத்தி மரங்கள் காணப்பட்டது என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். மாதுளம்பழம் ஏராளமானது, ஒலிவப்பழங்கள், ஒலிவ காய்கள், ஒலிவ இலைகள் ஏராளமானது. ஒரு சிறிய வளம் பொருந்திய இடத்துல கனிகள் நிறைந்திருந்தது. அந்த கனிகள் யோசுவாவையும் காலேப்பையும் தைரியப்படுத்தியது. மோசேக்கு முன்பதாய் அதை கொண்டு போய் காண்பிக்கிற பொழுது 12 பேரில் 10 பேர் சொல்றாங்க, அங்க அரக்கர்கள் இருக்கிறாங்க, நம்ம போக முடியாது, அந்த ஜனங்கள் நம்மை தோற்கடித்து விடுவார்கள், நம்மை போக முடியாது. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் இந்த கனிகளின் செழிப்பை பார்த்த பொழுது அவங்க சொல்றாங்க, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், தலைவனாகிய மோசே சில கனிகளை பார்க்கும்படிக்கு அங்கே இருந்து கொண்டு வர சொன்னான். விசுவாசிகளாகிய, விசுவாசி என்கிற நிலையில காணப்படக்கூடியதான யோசுவாவும் காலேப்பும் தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்து அங்கே திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் ஒலிவ பழங்களையும் அங்கே இருந்து மாதுளை பழங்களையும் அவர்கள் கொண்டு போய் மோசேக்கு காண்பித்தார்கள். மோசே எதிர்பார்த்தது கனிகள். யோசுவாவும் காலேப்பும் தன்னுடைய தலைவனுக்கு முன்பதாக ஏராளமான கனிகளோடு கூட போய் நின்றார்கள். எஸ்கோல் பள்ளத்தாக்கு சபையை குறித்து பேசுகிறது. இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு நீர்வளம் பொருந்திருந்ததுனால ஆரம்பம் வறண்டது, அதனுடைய முடிவு நீர்வளம் பொருந்தியது. ஆகவே அது கனி கொடுத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய சபையே, எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீர்வளம் பொருந்திய அந்த சமவெளி மிகுந்த கனிகளை கொடுத்தது போல திருச்சபையானது தேவ ஆவியானவருடைய ஆளுகையினால் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது, தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற பொழுது கர்த்தர் திருச்சபையில கனிகளை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு மோசே கனிகளை எதிர்பார்த்தது போல தேவன் திருச்சபையின் நடுவே கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எஸ்கோல் பள்ளத்தாக்கில் மிகுந்த கனிகள் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையாய் நாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருடங்கள் ஆகிறது, 20 வருடங்கள் ஆகிறது, 30 வருடங்கள் ஆகிறது, 40 வருடங்கள் ஆகிறது. நம்முடைய கனியின் நிலை என்ன? நாம் எப்படி கனி கொடுத்திருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவ ஆவியானவர் சபை நடுவே இன்றைக்கு அப்படிப்பட்ட கனி கொடுக்கக்கூடிய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபை நடுவே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 13:23 வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். திராட்சை, மாதுளை, அத்தி, ஒலிவப்பழம். இந்த கனிகளும் ஆவிக்குரிய அர்த்தங்களும். இந்த இடத்துல காணப்பட்ட கனிகள், அடுத்த ஸ்லைடு தம்பி, கனிகளும் ஆவிக்குரிய அர்த்தங்களும். இந்த திராட்சை கனி எதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறிப்பிடுகிறது? நான் அதை குறித்து விரிவாக பேச விரும்பவில்லை.
அதை உங்களுக்கு சுட்டி காண்பித்து அடுத்த பகுதிக்கு நான் செல்ல விரும்புகிறேன். திராட்சை என்பது கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய தியாகத்தை குறித்து பேசுகிறது. திராட்சை என்பது சபை செய்யக்கூடிய கீழ்ப்படிதலை குறித்து பேசுகிறது. திராட்சை என்பது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பனையாய் பேசப்படுகிறது. திராட்சை என்பது உண்மையான அன்பிற்கு எடுத்துக்காட்டாக பேசப்படுகிறது. இன்றைக்கு திராட்சையை போல நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் திருச்சபைக்குள் தியாகம் காணப்பட வேண்டும், திருச்சபைக்குள் கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும், திருச்சபைக்குள் நல்ல நிலமாய் தேவனுடைய வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். எங்கேயோ இருந்து வந்த ஆற்றுப்படுகையின் நீரை எஸ்கோல் பள்ளத்தாக்கு உள்வாங்கி கொண்டபடியினாலே மிகுந்த கனிகளை கொடுத்தது. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்தை உள்வாங்கிக் கொண்டால் நாம் நல்ல நிலமாய் நல்ல கனிகளை கொடுப்போம். திராட்சை உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறது. மாயமற்ற அன்பு சபையில காணப்பட வேண்டும், மாய்மாலமான அன்பு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் இந்த திராட்சை என்கிற கனியின் மூலமாய் கற்பணிக்கிறார். இரண்டாவது மாதுளை. மாதுளை என்பது தேவனுடைய நீதியை நமக்கு கற்பிக்கிறது. நாம் நீதி உள்ளவர்களாய் சபையிலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் வாழ வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாதுளை அமைப்பை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓடு, அதற்குள் சிறிய சிறிய அறைகள், அதற்குள் முத்துக்கள், மேலே குமிழ், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் சபையும் சபையின் அங்கத்தையும் சபையின் தலைமைத்துவத்தையும் குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. மாதுளையின் மேலே இருக்கக்கூடிய குமிழ் கிறிஸ்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை அது விவரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த மாதுளை பார்க்கவே அது பசுமையாய் இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய செழிப்பை குறித்து பேசுகிறது. இந்த மாதுளை பரலோக வாழ்வை குறித்து பேசுகிறது. இந்த மாதுளுடைய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற பொழுது, அதை உட்கொள்ளுகிற பொழுது புதிய சுகம் உருவாகிறது. பரலோக வாழ்வை காண இது கற்பிக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்களின் ஊடாய் நம் வாழ நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது சபை கனி நிறைந்ததாய் இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் கனி நிறைந்த ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்போம். மூன்றாவது அத்தி. அத்தி ஞானத்தையும் வெற்றியும் குறித்து பேசுகிறது. அத்தி கிறிஸ்தவர்களுடைய தயால குணத்தை குறித்து பேசுகிறது. அத்தி கிறிஸ்தவர்கள் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாய் வர்ணிக்கப்படுகிறது. அத்தி புதிய துவக்கத்தை குறித்து பேசுகிறது. எத்தனை முறை சபை விழுந்து போனாலும் கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டுவார் என்பதை இந்த அத்தி பேசுகிறது. அத்தி கனியற்ற ஜீவியத்தை அவ்வப்பொழுது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அத்தி பரலோகத்தின் கனியாய் இருக்கிறது. நான்காவது ஒலிவம். ஒலிவம் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒலிவம் மறுபிறப்பின் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒலிவம் பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒலிவம் நண்பத்துவம், சகோதரத்துவத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஒலிவம் வெளிச்சத்தை உருவாக்கக்கூடியதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அர்த்தங்களும் அடையாளங்களும் உடைய இந்த கனி நிறைந்த ஜீவியம் இன்றைக்கு இந்த காலவேளையில் திருச்சபையின் நடுவே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் நம் நடுவே அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு ஆரம்பம் வறண்டது, முடிவு சிறிய நீர்வளம் பொருந்திய இடம். அது தப்பாமல் கனி கொடுத்து மிகுந்த கனிகளை கொடுத்து எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அதை போலத்தான் சபையில் விசுவாசிகளாகிய நம்மையும் ஊழியர்களாகிய நம்மையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 2:21, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? ஆண்டவர் எப்படி நம்மை நாட்டினாராம்?
இந்த இயேசு கிறிஸ்து சபையில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வைக்கிற பொழுது எப்படி வைத்தாராம்? உயர் ரகமுள்ள திராட்சை கொடியை போல ஆண்டவர் சபையில நாட்டினாராம். பரிசுத்தத்தில் உயர் ரகம், ஜபத்தில் உயர் ரகம், வேத வாசிப்பில் உயர் ரகம், உபவாசிப்பதில் உயர் ரகம், கொடுப்பதில் உயர் ரகம், உயர்ந்த ரகமுள்ள தரமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை சபையில நாட்டினாராம். காலங்கள் செல்ல செல்ல இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை சபையில் வைக்கிற பொழுது, தேசத்தில் வைக்கிற பொழுது, நான் வைத்த தரம் வேறு. நான் வைத்த தரத்திற்கு நீ நற்கனி கொடுத்திருக்கணும். ஆனால் நீ ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? காட்டு திராட்சை செடியாய் மாறிப்போனது என்ன என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்டார், அதையே தான் இன்றைக்கு திருச்சபையை பார்த்து கேட்கிறார். இத்தனை வருடங்களாய் உன்னை திருச்சபையில் வைத்திருக்கிறேனே, உன்னை அலங்கரித்திருக்கிறேனே, உனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறேனே, உன்னுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறேனே, நான் எதிர்பார்க்கிற கனிகள். மோசே கனிகளை எதிர்பார்த்தான். 12 பேரில் 2 பேர் கொண்டு போய் சேர்த்தார்கள். தைரியமாய் பறித்து கொண்டு போய் சேர்த்தார்கள். மற்றவர்கள் கூட சென்றார்கள். அவர்கள் பேசினது விசுவாசத்திற்கு எதிர்மறையாய் இருந்தது. இன்றைக்கு திருச்சபையில் இவ்வளவு ஏராளமாய் அமர்ந்திருக்கிறோம். நம்மை பார்த்து ஆவியானவர் நான் தேடக்கூடிய கனி எங்கே என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கேட்கிறார். கனி நிறைந்த ஜீவியம் திருச்சபைக்கு அவசியம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 வரை வாசிக்கிற பொழுது இந்த திராட்சை தோட்டத்தை நாட்டின காரியங்களை குறித்து கர்த்தர் அங்கே அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். 1வது வசனத்தில் அங்கே கலரில் போடப்பட்டிருக்கிறது பாருங்க, நீங்கள் பைபிள்லையும் பாருங்க. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லி அவர் பாட ஆரம்பிக்கிறார். அந்த திராட்சை தோட்டம் எப்படிப்பட்டதாய் இருந்ததாம்? 2வது வசனம், அந்த தோட்டத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். அந்த திராட்சை தோட்டத்தில் உண்டான கற்களை பொறுக்கி எடுத்தார். அந்த திராட்சை தோட்டத்தை பண்படுத்தி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டார். நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய திராட்சை கொடிகளை அவர் நட்டார். அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டினார். அதில் ஆலயம் உண்டு பண்ணினார். இந்த கோபுரம் சபையை குறிக்கிறது, இந்த ஆலை சுத்திகரிப்பை குறிக்கிறது. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ என்ன பழம் கொடுத்ததா? என்ன பழம் கொடுத்ததா? கசப்பான பழங்களை தந்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்குங்க, நான் என்ன பழம் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? கசப்பான பழத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேனா அல்லது தேவனுக்கு விருப்பமானதை கொடுத்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அக்கினியின் மதிலாய் அவர் இருக்கிறார். ராப்பகலாய் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு வரக்கூடிய தீங்குகள் எல்லாவற்றிலிருந்து அவர் தப்பு வைக்கிறார். ஆண்டவர் அங்கே அடுத்த வசனத்தில் எனக்காய் நியாயம் தீருங்கள், பஞ்சாயத்து கூட்டுறாரு. எனக்காக நியாயம் சொல்லுங்க, நான் இப்படியெல்லாம் வேலி அடைச்சு பாதுகாத்தேன், ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்களே என்று சொல்லி 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அப்படின்னா என்ன? என் சபைக்காக, என் விசுவாச மக்களுக்காக, என் தேசத்திற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன்? செய்து முடித்து விட்டேன். ஆனாலும் அவர்கள் நல்ல கனி கொடுக்காமல் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நான் எப்படி இவர்களுக்கு வேலை செய்ய முடியும்? இன்னும் எப்படி இவர்களுக்கு நன்மை செய்ய முடியும்? இன்னும் எப்படி இவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும்? இன்னும் எப்படி இவர்களை பாதுகாக்க முடியும்? இன்னும் இவர்களை எப்படி நான் வாழ்விக்க முடியும்? என்னை விட வேற யாராகிலும் ஒருவர் வந்து செய்துவிட முடியுமோ? ஏதாகிலும் அப்படி செய்ய வேண்டியது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனிடத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம்.
தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தப்புவித்து பாதுகாத்து நம்மை அவர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நாம் கொடுக்கக்கூடிய கனி என்ன? அது கசப்பான கனியை தந்ததுனால ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? 5வது வசனம், அதை சுற்றிலும் அடைக்கப்பட்டிருந்த வேலி எடுக்கப்படும். சபைக்கு உண்டான வேலிகள் எடுக்கப்படும். அந்நியர்கள் அதை மேய்ந்து கொள்வார்கள். அநேகர் வந்து அதை தகர்த்து போடுவார்கள். இன்றைக்கு அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். வட மாநிலங்களிலும் தமிழ் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இன்றைக்கு திருச்சபை கட்டிடங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஊழியர்கள் சின்னாபின்னமாக்கப்படுகிறார்கள். சபை குடும்பங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சபையின் மீது வைத்திருந்த வேலியை எடுத்து போடுகிறாராம். காரணம், கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கனியை கொடாததினால். அதே நிலைத்தான் நம்முடைய குடும்பத்திற்கும் கூட. ஆகவே விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், இனியும் காலம் செல்லாது. கர்த்தர் நம்மிடத்தில் கனியை தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் கனி கொடாதவர்களாக இருப்போம். ஆனால் நமக்குண்டான பாதுகாவல் எடுப்பட்டு போகும். நமக்குண்டான ஆசிரியர் எடுபட்டு போகும். நமக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து பரிதபிக்கக்கூடிய நிலையில் நாம் வாழக்கூடியவர்களாய் இருப்போம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 6வது வசனம், அதை பாழாக்கி போடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும், அதன் மீது மழை இருக்காது, மேகம் இருக்காது. கர்த்தருடைய ஆளுகை சபை மீது இருக்காது. கர்த்தருடைய அபிஷேகம் சபை மீது இருக்காது. ஏனெனில் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் எதிர்பார்த்தது நற்கனி, சபை கொடுத்ததோ கசப்பான கனி. ஆகவே கர்த்தர் தம்முடைய தயவுள்ள கரத்தை திருச்சபையின் மீது இருந்தோம், விசுவாச குடும்பத்தின் மீது இருந்தோம் அவர் எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனம் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். 7வது வசனத்தில், யார் அந்த திராட்சை தோட்டம், யார் அந்த திராட்சை பழம் என்று சொல்லுகிறார். திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, யூதாவின் நாற்று, யூதாதான் அந்த ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் நியாயத்துக்கு காத்திருந்தேன், கொடுமை நீதிக்கு காத்திருந்தேன், முறைப்பாடு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற கனி நிறைந்த ஜீவியம் நமக்குள் உருவாக வேண்டும். நற்கனி, நற்குல கனி தரும் திராட்சை செடியாக கொடியாக கர்த்தர் நாட்டினார். என்ன நற்கனி திருச்சபை கொடுக்க வேண்டும்? எஸ்கோல் பள்ளத்தாக்கு திராட்சை, மாதுளை, அத்தி, ஒலிவம், சமாதானம், பரிசுத்தம், நண்பத்துவம் என்று சொல்லி பல்வேறு நிலையில கனிகளை கொடுத்தது. இன்றைக்கு திருச்சபை என்ன கனி கொடுக்க வேண்டும்? ஏசாயா 45:8 நீங்க குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் படிங்க. அதில் நான் வாசிக்கிறோம், பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையானது ரட்சிப்பின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனமே, வாக்கு தத்தத்தின்படி அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை ரட்சித்து 10 ஆண்டுகள் ஆகிறது, 20 ஆண்டுகள் ஆகிறது, 30 ஆண்டுகள் ஆகிறது. ரட்சிப்பின் கனி எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். கொடுத்த கனிகள் எங்கே? உன்னுடைய கனிகளை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாய் எத்தனை பேர் கர்த்தரண்டை திருப்பப்பட்டிருக்கிறார்கள்? நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாய் எத்தனை பேர் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் என்ன ஆனது? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் காணப்பட்ட பரிசுத்தம் என்ன ஆனது? ஊழியங்கள் என்ன ஆனது? ஜெபம் என்ன ஆனது? மற்றவர்களுக்கு செய்த தான தர்மங்கள் என்ன ஆனது? நம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கொண்டு எத்தனை பேரை கர்த்தர் அண்டை நடத்தி இருக்கிறோம்? 2வது ஆவியின் கனி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
22, 23 நிறைய வசனங்கள் இங்கே இருக்கிறது. இங்கே அதை குறித்து கொள்ளுங்க. நான் சில காரியங்களை சுட்டி காண்பித்து சொல்லுகிறேன். ஆவியின் கனி கலாத்தியர் 5, 22, 23 இது நம்ம சின்னதில் இருந்து மனப்பாடம் பண்ணின வசனங்கள். ஞாயிறு பள்ளி சண்டே ஸ்கூலுக்கு போனவங்க அத்தனை பேருக்கும் இந்த வசனம் தெரியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் என்ன சொன்னீங்க? அன்பு. அன்பு இருக்கா? ஆண்டவர் திருச்சபையின் நடுவே தேவன் தம்முடைய சொந்த குமாரென்றும் பாராமல் அவர் நமக்காக தந்தருளி இருக்கிற பொழுது இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தன்னையே கொடுத்து. இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற அன்பு இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், என்ன பொறுமைங்க. 10:35 ஆயிடுச்சுன்னா கீழே போயிடுவோம். என்ன பொறுமை? என்ன பொறுமை? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கணுமா? சொல்ல மாட்டோமே. நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தெய்வ ஆவியானவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கடுகு பார்த்துருக்கிறீங்களா? கடுகு. இந்த கடுகுக்கு இருக்கக்கூடிய ஸ்வாபந்தான், நிறைய ஸ்வாபம் இருக்குது. நான் சொல்கிறது ஒன்று சொல்கிறேன். இந்த கடுகை ரசம் தாளிக்கவோ, சாம்பார் தாளிக்கவோ, சட்னி தாளிக்கவோ எண்ணெயில் போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் நிறம் மாறுதா? உருவம் மாறுதா? இல்லை. அதே தான் கிறிஸ்தவர்களும். எவ்வளவு வசனம் கேட்டாலும் சண்டை வந்தால் என்ன செய்வோம்? சண்டை வந்தால் என்ன செய்வோம்? பொரிந்து தள்ளுவோம். ஆனால் நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். நமக்கு பேர் என்ன? ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்கள். நமக்கு பேர் என்ன? 30 வருட விசுவாசிகள். நமக்கு பேர் என்ன? அபிஷேகம் பெற்றவர்கள். நமக்கு பேர் என்ன? நம் பழங்காலத்து விசுவாசி. ஆனால் ஒரு சண்டை சீண்டி விட்டு பாருங்க, எப்படி பொரிக்கும்? பட்டாசு, தீபாவளி பட்டாசு மாதிரி பொரிக்கும். சபையில் கர்த்தர், விசுவாசிகளுடைய கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? ஆவியின் கனி. அந்த கடுகு எண்ணெயில் போட்டப்போ அது உருவமும் மாறல, கலரும் மாறல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் பொரிந்து தள்ளுது. நம்ம சத்தியத்தை கேட்டுகிட்டே இருக்கிறோம். நேரம் வரும்போது என்ன செஞ்சிடறோம்? இப்போ வீட்டுக்கு போய் கூட எத்தனை பேர் பொரிவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி ரசம் தானா, சாம்பார் தானா, தயிர் தானா, மட்டன் இல்லையா, சிக்கன் இல்லையான்னு எத்தனை பேர் பொரிய போகிறீங்கன்னு தெரியாது. என்ன மாறல? ஸ்வாபம் மாறல. கர்த்தர் இன்றைக்கு திருச்சபையின் இடத்துல ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார். அவர் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார், சமாதானத்தை எதிர்பார்க்கிறார், நீடிய பொறுமையை எதிர்பார்க்கிறார், தயவை எதிர்பார்க்கிறார், நற்குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், சாந்தம், இச்சையடக்கத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆவியின் கனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிலிப்பியர் 1:10 யாக்கோபு 3:18 வாசிக்கிறோம். அங்கே நீதியின் கனி. சபையில் என்ன இருக்க வேண்டுமா? நீதியின் கனி இருக்க வேண்டும். நீதியின் கனி என்பது என்ன? தேவனால் உண்டாகிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இன்றைக்கு திருச்சபையின் நடுவே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபைகள் சீர்கெட்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் சீர்கெட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். திருச்சபைகள் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் விரும்புகிற
பரிசுத்தம் சபையை விட்டு எடுபட்டு போயிற்று. தேவ ஆவியானவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். என் சபையே, நான் உன்னிலே பழுது ஒன்றும் காணாதபடிக்கு, என் பிரியமே, என் ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை, நீ என்னோடு கூட வா என்று சொல்லி கர்த்தர் சபையை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அவரோடு கூட போவதற்கு நமக்கு நீதி என்னும் பரிசுத்த கனி நிறைந்த ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கனி நிறைந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அதுக்கு அடுத்தது கொலோசியர் 1:10 வாசிக்கிறோம். நற்கிரியையின் கனி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்வது தேவனுக்காக நாம் வெளிப்படுத்துகிற கனி. நல்ல செயல்களை செய்வது. பொதுவாக உலகத்தில் சொல்லுகிற பழமொழி, உதவி செய்யலைனாலும் உபத்திரவமா, தயவு செய்து இருந்துடாதீங்க. வசனம் சொல்லுகிறது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை உதவி செய்ய முடியலனாலும் மற்றவர்களுக்கு உபத்திரவமாய் இல்லாமல் இருப்பதே நல்ல செயலாக அது இருக்கும். இந்த நற்கிரியைகளை குறித்து வேதத்தில் அநேக சம்பவங்களை வாசிக்கிறோம். ஆனால் ஒன்றை சுட்டி காண்பிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, இயேசுவானவர் தாம் பாடுபடுவதற்கு முன்பதாக குஷ்டரோகியாயிருந்த சீமோனுடைய வீட்டில் அவர் அங்கே விருந்துக்கு போகிறார். விருந்துக்கு அழைத்தவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யவில்லை. பாவியாக இருந்த ஒரு ஸ்திரீ மரியாள் அங்கே பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவானவருடைய சிரசின் மீது ஊற்றி அங்கே தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை பார்க்கிற சீஷர்கள் கூட்டமோ மற்ற ஊரில் இருக்கிற கூட்டமோன்னு சொல்கிறாங்க, இதை விற்றா 300 பணம் கிடைக்கும், இந்த பணத்தை கொண்டு ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் உதவி தேவையானவர்களுக்கும் கொடுக்கலாமே, இதை கொண்டு வந்து இயேசுவானவருடைய சிரசில் ஏன் ஊற்றுறாங்க? இப்படி அந்த அம்மா செய்த நற்கிரிகளை குறித்து அங்கே வசனம் சொல்லுகிறது, முறுமுறுத்தார்கள். நீங்கள் உதவி செய்யலைன்னா மற்றவங்க செய்கிற உதவிக்காக முறுமுறுக்காதீங்க. ஏன் அவங்களுக்கு போய் செய்கிறாங்கன்னு முறுமுறுக்காதீங்க. அது நற்கிரியாக இருக்கும். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நான் பாடுபடுவதற்கும் அடக்கம் பண்ணப்படுவதற்கும் அடையாளமாய் இவள் இதை செய்தாள். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அவருடைய பாடு மரணத்தை எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் அவளை குறித்து பேசப்படக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அப்போ இன்றைக்கு திருச்சபையானது விசுவாசிகளாகிய அங்கத்தினர்களாய் காணப்படக்கூடிய நாம் நம்மிடத்தில் இருக்கிறவைகளை கொண்டு தேவ நாம மகிமைக்கென்று இயன்றதை செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நற்கிரியை செய்யக்கூடிய கனியை திருச்சபை கொடுக்கணும். சபை கொடுத்துக்கட்டும், ஊழியக்காரர்கள் கொடுத்துக்கட்டும், யாரோ செய்து கொள்ளட்டும், அப்படி அல்ல. நம்முடைய கண் எதிர காண்கிற சகோதரனிடத்தில் நாம் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? நம்மால் இயன்றதை செய்து தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம், உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திரமாக்கப்பட்டது அநேக பரிசுத்தவான்களை காப்பாற்றி தேவனுடைய சன்னதியில நிறுத்தி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில துதி என்கிறதான ஒரு பகுதி வைக்கப்படுவதற்கான காரணம், கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக இந்த கனி நிறைந்த ஜீவியம் நமக்கு வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய வாயில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிக்கங்க. ஆனால் ஆவியானவர் எதிர்பார்ப்பது உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் எதிர்பார்க்கிறார்.
சபை துதியினால் நிறைந்திருக்க வேண்டும். இங்கே துதியினால் நிறைந்திருக்கிற பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். துதியினால் நிரம்பியிருக்கிற பொழுது அற்புதங்களை காண்பீர்கள். துதியினால் நிரம்பியிருக்கிற பொழுது அதிசயங்களை காண்பீர்கள். துதியினால் நிரம்பியிருக்கிற பொழுது வியாதிகள் மாறும். துதியினால் நிரம்பியிருக்கிற பொழுது தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். உதடுகளின் கனி, யாக்கோபு 3:17 நற்கனி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நற்கனி என்ன? பரிசுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், பட்சபாதம் பாராமல் இருப்பது, மாயமற்ற அன்பு. இதுதான் நற்கனி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நற்கனி கிறிஸ்து என்னும் ஞானமாகிய அவரிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் பேசுகிறீங்க, ரட்சிப்பின் கனி, ஆவியின் கனி, நீதியின் கனி, நற்கிரியின் கனி, உதடுகளின் கனி. இதெல்லாம் எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிதுன்னா சொல்லுங்கள். அங்கே போய் எவ்வளவு விலைனாலும் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது. அது எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து வரணும்? சூப்பர் மார்க்கெட் போனால் நல்ல ஹைப்ரிட்ஸ் கிடைக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தால் மட்டும்தான் இந்த கனிகளால் நாம் நிரப்பப்பட முடியும். மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இன்றைக்கு திருச்சபையானது, இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை சிறியோரும் பெரியோரும் ஆண்களும் பெண்களும் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்ட நாம் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை திருச்சபை நடத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 5வது சங்கீதம் 127:4 கர்ப்பத்தின் கனி. சபை மலடாய் இருக்கக்கூடாது. சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளை செல்வம் உண்டாயிருக்க வேண்டும். இந்த பிள்ளை செல்வங்களால் திருச்சபை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். 2வது ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்திருக்க வேண்டும். அநேகரை ஆண்டவருக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியதாய் திருச்சபை மாறியிருக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் பரலோகம் போனா போதும் என்று அல்ல, தேவ சன்னிதானத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு சுயநலத்தை அகற்றி நற்கனி என்கிற ரட்சிப்பின் கனியினால், நற்கனி என்கிற ஆவியின் கனியினால், நற்கனி என்கிற நீதியின் கனியினால், நற்கனி என்கிற நற்கிரியின் கனியினால், நற்கனி என்கிற உதடுகளின் கனிகளால், நற்கனிகளால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளால், ஆத்ம ஆதாயத்தின் கனிகளால் திருச்சபை நிரப்பப்பட வேண்டும். எஸ்கோல் பள்ளத்தாக்கு கனிகளால் நிறைந்திருந்தது. திருச்சபை கனிகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை இப்படியாக நாட்டினேன், அதே போலதான் நம்மளே நாட்டினேன் என்று சொல்லுகிறார். கனி இல்லாத ஜீவியம் என்ன, நற்கனினா என்னன்னு பார்த்தோம். கனி அற்ற வாழ்க்கைனா என்ன என்பதை குறித்து ஏசாயா 5:8, 11, 12 வசனங்களில் வாசிக்கிறோம். வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். தேசத்தில் மற்றவர்கள் குடியிராதபடிக்கு இடங்களை அபகரித்து கொள்ளக்கூடிய சுயநலம், சுயநலத்தோடு வாழ்வீங்கன்னா, நான் எனக்கு என் மனைவி என் கணவன் என் பிள்ளை அப்படின்னு வாழ்ந்தால் நமக்கு கொடுக்கப்படுகிற பெயர் சுயநலவாதிகள். சுயநலத்தோடு வாழ்கிறவர்கள் கனியற்றவர்கள். 2வது வீடோடு வீடு கட்டுதல். எதுங்க? வீடோடு வீடு கட்டுதல் அப்படின்னா, இது என்னுடைய இடம், இது ஜேக்கப் ராஜோட இடம். இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், ஜேக்கப் ராஜ் சேலையூரில் இருக்கிறாரு, நான் நீலாங்கரையில் இருக்கிறேன், அவர் எப்பயோ தான் வராருன்னா, இப்படி இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி சேர்த்து என்ன செஞ்சிட்டேன், அவர் வீடு கட்டினா
ஜன்னல் வைக்க முடியாது. நான் வீடு கட்டினாலும் இப்போ என்ன வைக்க முடியாது? ஜன்னல் வைக்க முடியாது. இப்படி சேர்த்து கட்டி அவர் இல்லாத நேரத்தில் அவர் அந்த இடத்துல வந்து வாழ முடியாதபடிக்கு அவருடைய இடத்தை அபகரித்து கொள்ளுதல் கனியற்ற ஜீவியம். கர்த்தர் கொடுத்த சிறிய இடமானாலும் பெரிய இடமானாலும் எல்லைக்குறியை மாற்றக்கூடாது. ஆள் இல்லைன்னு சொல்லி இந்த கல்லை பிடுங்கி அங்கே நகர்த்தி வச்சிடக்கூடாது. கல் வளர்ந்துருச்சு, கல் நகர்ந்துருச்சு, ஆண்டவர் உன்னை தூக்கி போட்டுடுவார். கல் வளர்ந்தா, கல் நகர்ந்தா ஆண்டவர் உங்களை தூக்கி போட்டுடுவார், அழித்து விடுவார். எப்படி என்பதை பின்னால் பார்க்கலாம். வீடோடு வீடு சேர்த்து கட்டுதல். அதுக்கு அடுத்த வசனம், வயலோடு. நல்ல வேலைப்பா, நாங்கள் கிராமத்தில் இல்லை, நீலாங்கரையில் எங்களுக்கு வயலே இல்லை. ஊரில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற மச்சான் மாமா பெரியப்பா சித்தப்பா எல்லா இடமும் வயசாயிடுச்சு, கிழத்துக்கு என்ன தெரிய போகுது, இங்கே போகிற வரப்பை கொஞ்சம் தூக்கி அந்த பக்கம் போட்டுக்கலாம், பாத்திய அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது கனியற்ற ஜீவியம், கர்த்தர் அடிப்பார். அதுக்கு அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, சாராயம் குடிக்கிறது. அதிகாலமே எழும்பி மதுபானத்தை நாடி தேடி போகிறவர்களுடைய ஜீவியம் கனியற்ற ஜீவியம். ஒருவேளை இங்கே அப்படி யாராவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்களுடைய குடிப்பழக்கத்தை விட்டு ஓய்ந்து கர்த்தரிடத்துல மனம் திரும்புங்கள். அதுக்கு அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, போதையை நாடி போறது. எப்போ பார்த்தாலும் அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. இன்னைக்கு என்ன பாடணும்? இயேசுவே நீங்கள் என் கூட இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, வாழ முடியாது. இப்போ சிலருடைய வாழ்க்கையில் போதை என்பது இன்னைக்கு குடி மட்டும் இல்லை, வித்தியாசமான போதை, சீரியல் போதை, செல்போன் போதை, அக்கம் பக்கத்தில் போய் குறை சொல்லி பேசுகிற போதை, புரணி பேசுகிற போதை, இப்படி இன்றைக்கு விசுவாச மக்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட்டு வெளியேறணும். அதுக்கு அடுத்தது இசை கச்சேரியை நாடுதல். இசை கச்சேரியை நாடுதல். கர்த்தருடைய கிருபையில் நம்ம சபையில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற திருச்சபைகள் எல்லாவற்றிலேயும் நவீன காலத்து திருச்சபைகள் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சபையில் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, இல்லாத பவர்ஃபுல் பிஏ சிஸ்டம் கிடையாது, இல்லாத டிஸ்கோ லைட்ஸ் கிடையாது, இல்லாத புகை போடக்கூடிய ஆயுதங்கள் கிடையாது. இது எல்லாவற்றையும் வைத்து கர்த்தரை ஆராதித்து, அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தம்புரு, தாளம், சுரமண்டலம் எல்லாம் வச்சுட்டு அது நடுவில் கடவுளுக்கு பதிலாக எதை வச்சிருக்கிறாங்களாம்? மதுபானத்தை வைத்திருக்கிறார்களாம். அப்படி இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். அதே காரியம் இன்றைக்கு நடக்குது. எனக்கு தெரியல, ஆனால் நேற்று ஒருத்தரோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த வசனத்தை குறித்து பேசி கொண்டிருந்த அப்போ சொன்னாங்க, ஒரு வாலிப ஊழியர் எழும்பி இருக்கிறார், அவர் சபையில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது, அந்த பாஸ்டருக்கு பின்னால் அவங்க மனைவி ஏடாக்கூடமா துணியெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க, சினிமா பாட்டு பாடுறாங்க, நடுவில் ஒயின் பாட்டில் இருக்கிறது, சகலத்தையும் ஆள கர்த்தர் அதிகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அன்றைக்கு எழுதப்பட்ட வசனத்தின்படி இன்றைக்கும் சீர்கெட்டு போய்கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை உண்டு. அந்த ஆராதனையை பார்த்து திருச்சபையே விழுந்து போகாதீர்கள். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, பல்வேறு மதுபானத்தை விதவிதமா என்னென்ன குடிக்க இருக்குதோ அதெல்லாம் தேடுவது கனியற்ற ஜீவியம். அதுக்கு அடுத்தது வசனம் சொல்லுகிறது, அவங்க மியூசிக்கை தேடினாங்க, மேலத்தாளத்தை தேடினாங்க, மதுபாட்டில் தேடினாங்க, கர்த்தரையும் அவருடைய கிரியைகளையும் அவர்கள் நோக்கவில்லை, கர்த்தருடைய செயல்களை அவர்கள் சிந்திக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது பெருசாக இருக்கிறது? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேறொன்றுக்கு கொடுப்போமானால் அது கனியற்ற ஜீவியம். எபேசியர் 5:11 அந்தரங்க கிரியைகள். செல்ஃபோன் தான் இப்போ பெரிய அந்தரங்க கிரியை. எல்லாத்துக்கும் லாக் போட்டு வச்சுருக்குறோம். லாக் போட்டு வச்சுருக்குறோம். ஒன்று திறந்தா அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு லாக், அதுக்குள்ளே திறந்தா அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு லாக். ஏன் இந்த லாக்கு?
அந்தரங்கம். அங்கே ஏதோ ஒன்று சரியில்லை. சரியில்லாதத அப்பாவால் பார்க்க முடியாது, அம்மாவால் பார்க்க முடியாது, அக்கா தங்கச்சியால் பார்க்க முடியாது, அண்ணன் தம்பியால் பார்க்க முடியாது. என் ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அந்தரங்கத்தின் கிரியைகள் சரியில்லாமல் இருக்குமானால் கனியற்ற ஜீவியம். அதுக்கு அடுத்தது, இப்படி கனி கொடுக்காம கனியற்ற ஜீவியத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய அழிவு என்ன? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 9, 10, 13, 14 வாசிக்கிறோம். வீடோடு வீடு சேர்த்து கட்டினா அந்த வீடு பாழாய் போகுமா? வயலோடு வயல் சேர்த்து கொண்டா அந்த விளைச்சல் நிறையும், விளைச்சல் கொடுக்காம அது இந்த நிலம் பாழாய் போகுமா? ஒருவேளை 100 மூட்டை நெல் கொடுத்திருந்தா இப்போ 1 மூட்டை நெல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய விளைச்சல் குறைந்து போகும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். மாட மாளிகையில் வாழ்ந்தவர்கள் கம்பி எண்ணக்கூடிய நிலைக்கு வருவார்கள். அவர்கள் பட்டினியாய் கிடப்பார்கள். தாகத்தால் நாவறண்டு போவார்கள். பாதாளம் விழுங்கி போடும். கனி இல்லாதவர்களை பாதாளம் விழுங்கி போடும். மத்தேயு 3:10 வாசிக்கிறோம், அவர்கள் வெட்டுண்டு போவார்கள். மத்தேயு 7:19 வாசிக்கிறோம், அவர்கள் அக்கினியிலே போடப்படுவார்கள். திருச்சபையே, பரலோக வாழ்வு வேணும்னு சொன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற நற்கனியை கொடுக்கக்கூடியவர்களாய் நம்முடைய ஜீவியம் மாறட்டும். கனி கொடுக்க அழைப்பு. யோவான் சுவிசேஷம் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இந்த கனி கொடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், யோவான் 15ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவன் நம்மை சுத்தம் பண்ண ஒப்பு கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி கத்தி கத்தி கூவி கூவி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோமே, நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த வசனங்கள் உங்கள் இருதயங்களிலே பதிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். சுத்தம் பண்ணப்பட்டவன் கனி கொடுப்பான். உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கனி கொடுப்பான். ஆண்டவரிடத்தில் நிலை கொண்டிருக்கிறவன் கனி கொடுப்பான். ஆண்டவர் யாருக்குள்ளாய் நிலை கொண்டிருக்கிறாரோ அவன் கனி கொடுப்பான். எவனுக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவன் கனி கொடுப்பான். இறுதியாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9 வசனம் வரை வாசிக்கிற பொழுது 6வது வசனம், அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அத்திமரம் பார்ப்பதற்கு அழகாய் இருக்கிறது, பசுமையாய் இருக்கிறது, பளபளன்னு இருக்கிறது. ஆனால் அதில் கனி ஒன்றும் இல்லை. அந்த அத்திமரம் எவ்வளவு நாளாக இருக்காம்? 7வது வசனம், 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தில் கர்த்தர் கனியை தேடினார். அதில் என்ன இல்லை? கனி இல்லை. அங்கே சொல்லப்படுகிறது, இதை வெட்டி போடு. இது நிலத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? இதை பச்சையாக சொல்லணுன்னா நம்மெல்லாம் சபையில் உட்கார்ந்துருந்து என்ன பிரயோஜனம், இங்கேருந்து தூக்கி போடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. 3 வருஷமாக கனி கொடுக்கோன்னு எதிர்பார்த்தேன், இது கனி கொடுக்கல, இதை வெட்டி போடு. 8வது வசனம், நமக்காய் பரிந்து பேசுகிறதை ஆவியானவர், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த 2024 இது இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை என்ன செய்திடலாம்? வெட்டி அழித்து போடலாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே,
திருச்சபையில் இன்றைக்கு ஹாயாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கொரோனா வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, வெப்ப சலனம் வந்தது, சூரிய ஒளிக்கதிர் வந்தது, சூரிய அலை வந்தது, கடல் கொந்தளிப்பு வந்தது, கொள்ளை நோய் வந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது. நம்ம இன்னும் சாகலை. காரணம் ஏன் தெரியுமா? இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை நான் கொத்தி எருப்போடுவேன், இவர்களை நான் பரிசுத்தமாக்குவேன், இவர்களை நான் சுத்திகரிப்பேன், என்னுடைய வசனத்தினால் இவர்களை சுத்திகரிப்பேன், என்னுடைய இரத்தத்தினால் இவர்களை கழுவி சுத்திகரிப்பேன். இவர்கள் இந்த 2025 இந்த இயேசு கிறிஸ்து சபை நற்கனி தரக்கூடிய திராட்சை தோட்டமாய் மாறப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் அத்தி மரத்தினிடத்திலிருந்து கனியை தேடினார், ஒன்று காணவில்லை. எப்படிப்பட்ட கனியை கொடுக்கணுமா? அத்தி ஞானம், வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை, தயாளம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுவரைக்கும் இல்லை, ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார். இதுவரைக்கும் கனியற்றவர்களாய் வாழ்ந்தோம், இனி கனி உள்ள ஒரு ஜீவியம், பரலோகத்தின் கனியினால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். இறுதியாக கனி கொடுத்த அந்திரேயா. இயேசுவிற்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் அந்திரேயா. இந்த அந்திரேயா கிரீஸ் நாட்டிலே ஊழியத்திற்கென்று போனார். அங்கே பாட்ராஸ் நகரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அந்திரேயா போனார். அங்கே இப்டாமியா என்கிறதான ஒரு கிறிஸ்துவர் அந்திரேயாவிற்கு அறிமுகமான பொழுது, அந்திரேயாவே, உமக்கு ஊழியம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஏகிஸ் என்கிறதான கவர்னருடைய மனைவி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். அவளுக்கு நீர் போய் இயேசுவை குறித்து சொல்லி ஜெபித்து அவள் சுகம் பெற்றால் இந்த மாகாணம் முழுவதும் அங்கே ரட்சிப்பு அடைந்து விடும், அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும் என்கிறதான செய்தியை இப்டாமியா சொன்ன பொழுது, அவர் அந்திரேயா சீஷன், இயேசுவின் சீஷன் கேள்விப்பட்டு அவர் என்ன செய்தார்? அந்த ஏகிஸ் என்கிற கவர்னர் வீட்டுக்கு போனார். படுக்கையில் இருந்த அந்த சகோதரிக்காக ஜெபித்தார். மரண அவஸ்தையில் இருந்த அந்த சகோதரிக்காக ஜெபித்தார். அதுக்கு முன்னால் ஏகிஸ் என்கிற அந்த கவர்னர், என்னுடைய மனைவி ஒருவேளை செத்து போயிட்டான்னா என் கையில் வாள் இருக்குது, பட்டயம் இருக்குது, அதனால் என்னை வெட்டி நான் செத்து போயிடுவேன், என் மனைவி இல்லாத உலகம் எனக்கு தேவையில்லை என்று ஒரு கொள்கை உடையவனாய் காணப்பட்டான். அந்திரேயா போனார், அங்கே இயேசுவை குறித்து சொன்னார், அவருக்காக ஜெபித்தார். அவள் மரண அவஸ்தையிலிருந்து உயிரோடு கூட எழும்பினாள். ஒரு ஆத்துமா ரட்சிப்படைந்தது. சில காலம் சென்றது. அதே கவர்னருடைய தம்பி வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான். ஆல்ட்மேன் என்பவன் வேலை செய்கிறான். அவன் வியாதிப்பட்டு அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் கிடந்தான். இப்படிப்பட்ட சூழலில் அந்திரேயாவிடத்தில் பேசி அங்கே அந்திரேயாவை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். ஆல்க்மேன் உயிரோடு கூட எழும்புகிறான். அது நிமித்தம் ஆல்க்மேனுடைய எஜமானன் அந்த கவர்னருடைய தம்பி குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. ஆளுநருடைய கவர்னருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டால் இப்பொழுது சுகம் உண்டாயிடுச்சு. கவர்னருக்கு பொறாம வந்துருச்சு. என்னை காட்டில அந்திரேயா மேலே போயிடுவான், அதனால் இவனை கொண்டு போய் சிறையில் அடையுங்க, இவனை துன்பப்படுத்துங்க, இவனை பசியில் போடுங்க, இவனை தாகத்தில் போடுங்க, இவனை கட்டி வைங்க என்று சொல்லி பல்வேறு உபத்திரவங்களை அவன் ஏற்படுத்தினான். 7 ரோம வீரர்கள் சாட்டைகளினால் அடித்து சிலுவையில் இறுக கட்டினார்கள். அப்பொழுது அந்திரேயா சொன்னது, என் தலைவன் இயேசுவை போல் அல்ல, நான் பெருக்கல் குறியீடில் என்னுடைய சிலுவை இருக்கட்டும். நீங்கள் பார்க்கிற வண்ணம் தான் அவரை சிலுவையில் அடித்தார்கள், இறுக கட்டினார்கள். அப்பொழுதும் அந்த சிலுவையின் கீழாய் இருந்தவர்களுக்கு அவருக்குள் இருந்த அந்த ஆத்தும பாரம் ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவித்தது. அந்திரேயா மரண பரியந்தம் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராய், கர்த்தர்க்கென்று கனி கொடுக்கிறவராய் இருந்தார். உபத்திரவத்தில் ஆண்டவரோடு கூட பேசினார்.
உபத்திரவத்தில் தேவனுடைய மகிமையை கண்டார். உபத்திரவத்தில் சுவிசேஷம் அறிவித்தார். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமானார். நம்ம எல்லோரும் எழுமி நின்று தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எஸ்கோல் பள்ளத்தாக்கு, கனிகள் நிறைந்த இடம், நற்கனி அவசியம், கனி இல்லா ஜீவியம் மாற வேண்டும். கனி கொடாதவர்களுக்கு அழிவு உண்டு. கனி கொடுக்க அழைக்கிறார். கனி கொடுத்த அந்திரேயாவை போல நம் வாழ இன்றைக்கு திருச்சபை அழைக்கப்படுகிறது. ஒரு பாடலை பாடுகிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தேடி வரும் காலங்கள் நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ. நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. மோர்கனி முகம் காண வேம்பயிரல்லவோ. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய ஜீவியை கனி நிறைந்ததாய் மாற்றும். ஆண்டவரே நாங்கள் உமக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக எங்களுடைய ஜீவியத்தை மாற்றும். ஆண்டவரே கொடுத்த வானத்தின் அரசே, பாவிக்கு ஆவி கனி எனும் ஸ்நேகம், பரம சந்தோஷம், நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவி என் கனி ரிதல்லர மொஷதன ரிதல்லர பியாந்தன ரிதல்லர மாறுதல்லர பியாந்தினா ரிதல்லர மொஷதன ரிதல்லர பியாந்தன ரிதல்லர பியாந்தினா ரிதல்லர பியாந்தினா ரிதல்லர மாஸ்தினா ரிதல்லர மொஷதன. ஆமென். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களுக்கு தாமுடைய ஆவியினாலே நிரப்பித்து நற்கனி தரக்கூடியவர்களா எங்களுடைய ஜீவியம் மாறட்டும். எங்களுடைய திருச்சபை மலடாய் அல்ல, மலர்ந்து கனித்தரும் திருச்சபையாய் கர்த்தர் நீங்க மாற்றும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை, ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய ஆளுகை, ஒவ்வொருவரும் அறிக்கை செய்கிற அறிக்கை, ஒவ்வொருவருக்குள்ள தேவ அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் ஆளுகை செய்யும். நாங்கள் பாவிகளும் அற்பரும் நெய்சருமாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். மோசே 12 பேரிடத்துல கனிகளை எதிர்பார்த்தது போல என் தெய்வ ஆவியானவர் திருச்சபை நடுவே கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நற்கனிகள் தரக்கூடிய காலங்கள் இதுதான். இனியும் காலம் செல்லாத ஆண்டவரே, எங்களுடைய சபை கனி நிறைந்த சபையாய் மாறட்டும். தெய்வாவியினால் நிரப்பும். இந்த நிறைவோடு கூட சமூகத்தில் வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.